ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் மவுசி பேஸ்ட்ரி பேக்கரி ஸ்டைலில் எக்லெஸ் வெர்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ பேக்கரி ஸ்டைல் எக்லெஸ் அப்படின்னு நீங்கள் போனீங்கனாலே வந்து ப்ரீமிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே உங்களோட ப்ரீவியஸ் அந்த ப்ரீமிக்ஸ் இதுலேயும் வந்து நான் சொல்லியிருந்தேன். நம்ம வெண்ணிலா சாக்லேட் ரெட் வெல்வெட் தனியாக போக வேண்டாம், ஒரு சின்ன ட்ரிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சாக்லேட் வெண்ணிலா ப்ரீமிக்ஸை சாக்லேட்டாகவும் மாற்றலாம். இது எதுக்காக நான் சொல்லலைன்னா, நம்ம ஹோம் பேக்கர் அப்படிங்கிறதுனால இப்போ பேக்கரின்னா நமக்கு நிறைய வந்து இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, போயிட்டே இருப்போம், அவங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்கும். ஹோம்மேட் பேக்கர்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ நம்ம வந்து எல்லாத்துலேயும் 5 கேஜி வாங்கி வச்சுக்க முடியாது. செகண்ட் வந்து அதனோட எக்ஸ்பிரேஷன் டேட்டும் வந்து ரொம்ப கம்மி, 6 மந்த்ஸ் தான். ஓகேங்களா, நமக்கு கிட்ட கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 மந்த்ஸ் ஆல்ரெடி போயிடும். ஸோ மிச்சம் 4 மந்த்ஸ்க்குள்ளே நம்ம இந்த 5 கேஜியை நம்ம காலி பண்ணி ஆகணும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து என்ன பண்ணுங்கள், வெண்ணிலா வாங்கி இந்த மாதிரி நான் சொல்கிற ட்ரிக்கை இது ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம பேஸ்ட்ரி டோ பண்ணுறோம். லாஸ்ட் டைம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு மில்க் யூஸ் பண்ணியிருப்பேன் ப்ரீமிக்ஸில். ஓகேங்களா, மில்க் யூஸ் பண்ணி தான் அந்த ஸ்லைஸ் கேக் யூஸ் பண்ணியிருப்போம். பட் பேஸ்ட்ரிக்கும் கேக்குக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கான வீடியோஸும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஹோம்மேடு சாக்லேட் ஸ்பஞ்சஸ் பேஸ்ட்ரி, அதாவது பேஸ்ட்ரிஸ்க்கு எப்படி பண்ணணுன்றது நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அது வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். மெயினாக இதில் வந்து பேஸ்ட்ரிக்கும் கேக்கும் இருக்கிறது வாட்டர் தான். ஏன் வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, வாட்டர் உங்களுக்கே தெரியும், அது வந்து ஒரு யூனிவர்சல் சால்வெண்ட். ஓகேங்களா, எல்லாத்தையும் வந்து கரெக்டாக ஈவனாக நல்லா டிசால்வ் பண்ணி நல்லா ஒரு கரெக்டாக வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். ஓகேங்களா, இப்போ இதில் இருக்க வந்து அந்த மைதாவில் இருக்க க்ளூட்டன் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். அண்ட் தென் மாய்ஸ்சர் இருக்கும், கேக் க்ரம்ஸ் நல்லா வரும். அண்ட் டக்குன்னு வந்து எல்லாத்தையும் டிசால்வ் பண்ணுறது இதுக்கு இருக்குது வாட்டர். ஸோ மோஸ்ட்லி வந்து கேக்ஸுக்கும் பேஸ்ட்ரிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸே மெயின் வந்து வாட்டர் தான். ஓகேங்களா, இப்போ வந்து நிறைய பேர் அதை திரும்ப மாற்றி வேறு மாதிரிலாம் மாடுலேஷன் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவல் இது வந்து இதுதான். ஓகேவா, ஸோ இது இப்போ வந்து நான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, வெண்ணிலா ப்ரீமிக்ஸை எப்படி வந்து நம்ம கேக் சாக்லேட் ப்ரீமிக்ஸாக மாற்ற போகிறோன்னு. இப்போது நார்மலாக வந்து நம்ம வந்து நீங்கள் எந்த வெண்ணிலா கேக் பண்ணாலும் சரி, அதை சாக்லேட்டாக மாற்ற போகிறீங்க. ஹோம்மேடாக இருந்தாலும் சரி, ப்ரீமிக்ஸாக இருந்தாலும் சரி, அதில் ஒரே ஒரு விஷயம் தான் மாறும், மைதாவும் கொக்கோ பவுடர். ஓகேங்களா, மைதா வந்து எப்போவுமே நீங்கள் வந்து இப்போ 200 கிராம் மைதா அடிக்கிறீங்கன்னா நம்மளோட இதில் 15 to 20% கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுங்க. இப்போ 200 கிராம் மைதா ஆட் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து வந்து ஒரு 30 to 40 கிராம் மைதாவை எடுத்துகிட்டு அதுக்கு பதில் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறோம். அது மாதிரி தான். இப்போ இது 400 கிராம். ஸோ இதனுடைய இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 360 கிராம் வந்து நான் ப்ரீமிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். கூட வந்து இந்த 40 கிராம் வந்து நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஓகே. ஸோ மோஸ்ட்லி அந்த 10 to, அதாவது நான் எதுக்காக வந்து இதில் வெறும் 10% மட்டும் ஆட் பண்ணேன்னா, பிகாஸ் இதில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆல்ரெடி ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ நம்ம ரொம்ப 20% 80 கிராம் அந்தளவுக்கு எடுக்க வேண்டாம். இந்த இது மட்டும் எடுத்தால் போதும். ஸோ இதை வந்து நம்ம போட்டு இப்போ நல்லா வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய 400 கிராம் ஃப்ளார், அதாவது நம்மளுடைய ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ 400 கிராம் உங்கள்கிட்ட வெண்ணிலா ப்ரீமிக்ஸ் இருக்குது அப்படின்னா, இல்லை நம்ம கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. 200 கிராம் ப்ரீமிக்ஸ் இருக்குன்னா ஒரு 20 கிராமோ 30 கிராம் ப்ரீமிக்ஸை வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கு பதில் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ 200 கிராம் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் 400 கிராம் இருந்தால் அதில் பாதி 200 கிராம் வந்து வாட்டர் ஊற்றணும் நீங்கள். ஓகேவா, அண்ட் அதில் 10% 20 கிராம் வந்து மெல்டட் பட்டருக்கு பதில் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது எல்லாத்தையுமே நம்ம இப்போது நீங்கள் ஹேண்ட் விஸ்கில் கூட இது பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்களோட இது தான். ஓகேங்களா, பட் ஸ்லோலியே பண்ணலாம். கேக் பேட்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப இது வச்சு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த டோ வந்து உங்களுக்கு எப்போவுமே பேஸ்ட்ரி டோ ஓரளவுக்கு வந்து நார்மலாக பேட்டர் வந்து கேக் பேட்டர் ஓரளவுக்கு நமக்கு ரன்னி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது வந்து அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கும். இதுவும் ரன்னி கன்சிஸ்டன்சி வரலாம், பட் இது அதை விட கொஞ்சம் திக்காக வரும். ரொம்ப வாட்டர் அதிகமாக பண்ணோன்னா நம்மளோட கேக் ஓவராக ரைஸ் ஆகாது. ஓகேங்களா, எப்போவுமே வாட்டரோட கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்கணும். இவ்வளோதான், நம்மளுடைய சாக்லேட் கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு தடவை இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு, நான் இது கூட வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணல, ஏன்னா இது ப்ரீமிக்ஸ் ஆல்ரெடி வெண்ணிலா பவுடர் ஆட் பண்ணி தான் வந்திருக்கும். ஓகேங்களா,
ஸோ இந்த ப்ரீமிக்ஸ் வந்து நீங்கள் இன்க்ரீடியண்ட்லாம் மெஷர் பண்ண ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய ஓடிஜியை 180 டிகிரியில் பேக் மோடில் 10 to 15 மினிட்ஸ் ப்ரீம் ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஏன்னா இது ஜஸ்ட்டு மெஷர் பண்ணி இவ்வளோண்டு தான் இதில் வேலை, கேக் பேட்டர் ரெடி பண்ணுறது. அதனால் இது டக்குன்னு அந்த 10 to 15 மினிட்ஸ்லேயே இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும். ஓகேங்களா? நான் 8 inch டின்னில் பண்ணுறேன். 7 inch டின் வேணுன்றவங்க 7 inch டின்லையும் பண்ணிக்கலாம். ஓகேவா? நல்லா டேப் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம வந்து இந்த எக்லெஸ் ப்ரீமிக்ஸை வந்து நல்லா டேப் பண்ணணும். எப்படி எக் இது வந்து நம்ம எக் யூஸ் பண்ணோன்னா ஸ்கூயர் வச்சு ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வந்து எக்லெஸ் பேட்டரை வந்து நல்லா டேப் பண்ணணும். டேப் பண்ணி அதை கரெக்டாக ஈவன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நான் 180 டிகிரி ப்ரீ ஹீட்டட் ஓவனில் ஒரு 35 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான். ஓகேவா? உங்களுக்கு ஹைட்டு கம்மியாக வேணும், அகலமாக வேணும்னா இது 8 inch யூஸ் பண்ணுங்க. இல்லை ஹைட்டு நல்லா வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 7 inch டின் போங்க. பட் பேஸ்ட்ரீஸ்க்கு வந்து நமக்கு ஹைட்டு கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? அதுக்கு தான் நான் இதை எடுத்துக்கேன். இப்போ நம்மளோட கேக் வந்து பேக் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் சொன்ன மாதிரி இப்படி சென்டரில் தான் நம்ம வந்து ப்ரிக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இந்த சைட்லேயோ இங்கெல்லாம் வந்து ப்ரிக் பண்ணக்கூடாது. ஏன்னா எப்போவுமே ஃபஸ்ட்டு சைடு பேக் ஆகிடும், சென்டர் தான் வந்து டைம் எடுக்கும். ஓகேங்களா? அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து எதில் பண்ணாலுமே சென்டரில் தான் ப்ரிக் பண்ணி பார்க்கணும். ஸோ பார்த்தா நமக்கு க்ளீனாக வரணும். ஓகே? ஸோ இது நல்லா க்ளீனாக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு சின்ன க்ரம்ஸ் கூட வரல. இவ்வளோ தான். ஸோ இப்போது ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நம்ம அப்படியே வந்து டீமோல்ட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு இவ்வளோதான். ஓகே? நம்மளுடைய கேக் வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து மற்றதெல்லாம் வந்து அசம்பிள் பண்ணுறது, ஃபில்லிங் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய கேக் வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம பேஸ்ட்ரீஸ்க்கு வந்து உங்களுக்கு வேணும்னா 2 லேயராக கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா 3 லேயராகவும் கட் பண்ணிக்கலாம். பட் பேஸ்ட்ரீஸ் வந்து நமக்கு ஹைட்டு கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இப்போ இன்றைக்கி 2 லேயராக கட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதுக்கு தான் நான் 8 inch டின் வந்து நான் யூஸ் பண்ணேன். நம்ம 6 inch 7 inchனா நீங்கள் ஹைட்டு வரும் 3 லேயராக கட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லேயரு, அதே மாதிரி அந்த லேயர் வந்து நார்மலாக நம்ம வந்து கேக்குக்கு எப்படி எடுக்கிறீங்களோ லேயர்ஸ் அதே மாதிரியும் எடுக்கலாம், அதை விட தின்னாகவும் எடுக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் எத்தனை லேயர் போக போகிறீங்களோ, இன்கேஸ் இதுலேயே நீங்கள் 3 லேயர்ஸ் போக போகிறீங்கன்னா கொஞ்சம் தின்னாக கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்னும் மெலிசாக கட் பண்ணணும். பட் இன்னும் மெலிசாக கட் பண்ணோன்னா நீங்கள் கேக் லெவலர் யூஸ் பண்ண முடியாது. நம்மளோட நார்மல் ஸ்விங் த்ரெட் வச்சு கட் பண்ணலாம், இல்லைன்னா நார்மல் நைஃப் வச்சு நம்ம வந்து மெலிசாக கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் 2 லேயராக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது, இப்போ பண்ண போகிறது. ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு லேயர் கட் பண்ணிட்டேன். இப்போ நான் இன்னொரு லேயர் கட் பண்ணிக்கிறேன். இந்த மேலே இருக்க லைட்டாக இருக்கிற அந்த டோம் ஷேப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிட்டோன்னா நம்ம பேஸ்ட்ரீஸ்க்கு கிளியராக இருக்கும். நார்மலாக நம்ம வந்து ஒரு கேக் செலிப்ரேஷன் கேக்ஸ்லாம் பண்ணும்போது இந்த டோம் ஷேப் ஒன்றும் அந்தளவுக்கு கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கலாம், பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் பேஸ்ட்ரீஸ்னும் போது நம்ம 2 லேயர்ஸ் தான் வைக்க போகிறதே. ஸோ அதனால் கொஞ்சம் ஈவனாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகேவா? இந்த டோம் ஷேப்டு பார்ட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க, டெக்கரேஷனுக்கு யூஸ் ஆகும். ஓகே? நெக்ஸ்ட்டு வந்து இப்போது சென்டரில் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அது இந்த பார்ட்டு வந்து நம்ம கீழே வைக்க போகிறோம். ஸோ பாட்டமில் நம்ம வந்த பார்ட்டு டாப்பில் வைக்க போகிறோம். இதுதான் 2 லேயர். ஓகே? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம வெனிலா ப்ரீமிக்ஸை சாக்லேட்டாக மாற்றினா கூட அது வந்து நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் இல்லாமல் வருது பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அசம்பிள் பண்ணுறது பார்த்துக்கலாம். இப்போ இதை நான் எடுத்து தனியாக வச்சிடுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து விப்பிங் க்ரீம். இப்போ நான் வந்து 1.5 கப் வந்து விப்டு க்ரீம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அதாவது 1.5 கப் விப்பிங் க்ரீமை நல்லா விப் பண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி இந்த விப்பிங் க்ரீம், சுகர் சிரப், சாக்லேட் கனாஷ் வீடியோஸ்லாம் நிறைய போட்டாச்சு. உங்களுக்கு எதனா வேணும்னா ஹவு டு விப் த விப்பிங் க்ரீம், ஹவு டு ப்ரிப்பேர் சுகர் சிரப், ஹவு டு மேக் ப்ரிப்பேர் சாக்லேட் கனாஷ் பை பேக்கர்ஸ் கேவ்னு போட்டிங்கன்னா வரும். ஸோ அந்த லிங்க் பார்த்துக்கோங்க. இது வந்து சாக்லேட் கனாஷு. இதில் வந்து நான் 200 கிராம் வந்து டார்க் காம்பவுண்டும் 100 கிராம் வந்து ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதில் இருந்து நான் ஒரு 3/4 எடுத்து நான் நம்மளுடைய அந்த விப்டு க்ரீமில் போட்டுக்கிறேன். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 180 to 200 கிராம் சாக்லேட் கனாஷ் வந்து நான் ஒரு 350 கிராம்
விப்பிடி க்ரீமுடைய வெயிட் நான் சொல்கிறேன் ஒரு 350 கிராம் இருக்கும். ஸோ அது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது நம்மளுடைய பேஸ்ட்ரீஸ்க்கு இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ரீமியும் ரெடி பண்ணிக்கணும். சாக்லேட் இது வந்து சாக்லேட் மவுசி. ஓகேங்களா? சாக்லேட் மவுசி பேஸ்ட்ரி. இது சாக்லேட் ட்ரஃபிள் பேஸ்ட்ரினும் சொல்லலாம், சாக்லேட் மவுசி பேஸ்ட்ரினும் சொல்லுவாங்க. பட் இது ஆக்சுவல் நேம் வந்து சாக்லேட் மவுசி தான் சொல்லுவாங்க, சாக்லேட் ட்ரஃபிள்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் சாக்லேட் டச் கிடையாது இது. ஓகேங்களா? வெறும் கனாஷ் வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி இது பண்ணுறோம் பாருங்கள் பேஸ்ட்ரீஸ், அதுதான் வந்து சாக்லேட் டச் பேஸ்ட்ரி. ஓகேங்களா? இப்போது இதை வந்து நம்ம அந்த கனாஷை வந்து இந்த விப்டு க்ரீமோடு போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. எப்போவுமே விப்பிங் க்ரீம் எல்லாம் உங்களுக்கு பேக் ஆகி வரத்துக்குள்ளேயே நீங்கள் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அழகாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதேமாதிரி கனாஷும் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 200 கிராம் சாக்லேட் எடுங்க, அதை மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட 100 கிராம் க்ரீம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் இதுலேயும் சாக்லேட் கனாஷ்லேயும் இன்னொரு ட்ரிக் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேருக்கு நம்ம வந்து நார்மலாக நீங்கள் வந்து இந்த சாக்லேட் காம்பவுண்டில் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் போடுறதுக்கும் ஹெவி விப்பிங் க்ரீம் சொல்லுவாங்க, அதுலேயே வந்து ஹெவி க்ரீம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நிறைய ஃபேட் இருக்க கண்டென்ட். எக்ஸாம்பிள் வந்து அமுல்லே ரெட் கலர் பேக் வரும், அப்புறம் மில்கி மிஸ்டில் வரும் ஃபுல் ஃபேட் க்ரீமு. இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்போவே இமிடியேட்டாக உங்களுக்கு ஃப்ராஸ்டிங் கன்சிஸ்டன்சியில் அந்த சாக்லேட் கனாஷ் ரெடி ஆகிடும். பட் அதே அமுல் க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் வச்சு தான் வரணும். அகைன் நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ண சம்மர் சீசனில் அது சீக்கிரம் வந்து உங்களுக்கு மெல்ட் ஆகவும் ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து சாக்லேட் டச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டார்க் காம்பவுண்டு கூட, அதாவது எந்த கனாஷ் பண்ணாலுமே கூட வந்து நீங்கள் என்ன எடுக்கணும்னா ஹெவி க்ரீம் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய சாக்லேட் விப்டு க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சுகர் சிரப்பும் ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதை நான் வந்து பைப்பிங் பேக்கில் போட்டுக்கிறேன். இப்போது நம்ம அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே நம்ம கேக் பேஸ் கீழே வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல லைட்டாக வந்து கொஞ்சமாக க்ரீம் தடவிக்கோங்க. ஏன்னா வந்து நம்மளுடைய கேக் வந்து அப்படி நழுவி வராமல் இருக்கிறதுக்கு. ஓகேங்களா? அதுவும் நான் வச்சுருக்க பேஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு க்ளாஸியான இது, ஸோ ஈஸியாக வந்து வழுக்கிட்டு வரும், அதுக்காக தான். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்மளுடைய கேக்கை வச்சிடலாம். ஸோ இது ஃபஸ்ட் லேயர் கேக்கு வச்சாச்சு. இந்த ஃபஸ்ட் லேயர் எதை எடுத்து வச்சோன்னா சென்டர் பார்ட். ஓகேங்களா? இப்போ சுகர் சிரப் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 1 கப் வாட்டருக்கு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணுங்கள். அது கூட வந்து சினாமன் ஸ்டிக் போட்டிங்கன்னா நல்லா சூடு பண்ணி முன்னாடியே வச்சுடுங்க. அப்போ அந்த ஃப்ளேவர் இன்னும் நமக்கு நல்லா கொடுக்கும். ஓகேங்களா? பட் அது செலிப்ரேஷன் கேக்ஸ் பண்ணும்போது பண்ணலாம். பட் பேஸ்ட்ரிக்கு நார்மல் சுகர் சிரப்பே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து உங்களோட கேக் ஸ்பஞ்சை சோக் பண்ணுங்கள். வெண்ணிலாக்கு வந்து நமக்கு அதாவது நார்மலாக வெண்ணிலா கேக் ஃப்ளேவர் கேக்ஸுக்கெலாம் வந்து நமக்கு நார்மலாக கொஞ்சம் தான் வந்து சுகர் சிரப் தேவைப்படும். பட்டு சாக்லேட் ஸ்பஞ்சுக்கு கொஞ்சம் நிறைய வேணும், ஏன்னா அது ஹார்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கே தெரியுதா, நமுக்கிற இடத்துல என்னோடய கையோடைய இது வந்து பிரிண்ட் வருது. ஸோ அந்தளவுக்கு நல்லா சோக் பண்ணிக்கணும். ஓகே, நான் 2 விதமாக பண்ணுறேன். ஒன்று வந்து நம்ம வந்து நார்மல் ஸ்பேட்ச்லாம் வச்சு பண்ணி காட்டுறேன். இன்னொன்று பைப்பிங் பேக். இந்த பைப்பிங் பேக் வச்சு நான் பார்த்துருக்கேன். இப்படி ஓரமாகவும் போடலாம், இந்த மாதிரி ஏதாவது ஜிக்ஸாக்காகவும் போடலாம். நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இல்லாத இடத்துல ஒரே மாதிரி ஃபில்டர் பண்ணுங்கள். இப்போது அதே மாதிரி பைப்பிங் பேக் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து போட்டிங்கன்னா, இந்த மாதிரி சிங்கிள் ஹேண்டில் வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த பைப்பிங் பேக் ஷேக் ஆகிட்டே இருக்கும். ஓகே, நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியாது. எப்போவுமே 2 கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் ஜஸ்ட் இது மட்டும் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தின்னாக வேணும்னா இந்த மாதிரி ஒரு லேயர் போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செகண்ட் லேயர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொன்று மெயின் திங்கு, பிகினர்ஸ் பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா, இப்போது நம்ம இந்த ஸ்பேச்சுலாவில் வச்சு நான் வந்து ரெடி பண்ணுறோம் இல்லையா, இந்த விப்பிங் க்ரீமை வந்து ஸ்மூத்தன் பண்ணும்போது ரொம்ப நேரம் போட்டு தேயின்னு தேய்க்கிறாங்க. ரீசன் என்னென்னா, அது வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் வராததுனால டோம் ஷேப்பாகவே வந்துட்டுருக்கும். பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து டோம் ஷேப்பில் தான் வரும் இந்த க்ரீம். அதனால் அதை ஃப்ளாட் பண்ணுறேன்ற பேரில் தேயின்னு தேய்ப்பீங்க. நீங்கள் தேய்க்க என்ன ஆகும் தெரியுங்களா? அதுவும் நீங்கள் வந்து இப்போ ஏசி ரூமில் இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இதே நீங்கள் வந்து ஒரு ஃபேன் போட்டுட்டு கீழே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமே இந்த க்ரீமில் வந்து நிறைய குட்டி குட்டி ஏர் பபிள்ஸ் வந்துடும். அது பார்க்குறதுக்கே வந்து ஒரு ஸ்மூத்தாகவே இருக்காது, ஒரு மாதிரி
திரியாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதனால முடிஞ்ச அளவுக்கு க்ரீமை சீக்கிரம் அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கு தான் இந்த ட்ரிக்கெல்லாம் சொல்லித்தரேன். பைப்பிங் பேக்கில் போட்டிங்கன்னா ஈவனாக வந்துடும், பண்ணிடலாம். இன்கேஸ் அப்படி ஏர் பபிள்ஸ் வந்ததுன்னா இந்த மாதிரி உங்கள் ஸ்பேச்சுலாவை வந்து வாட்டரில் டிப் பண்ணி அது மேலே இது பண்ணிங்கன்னா அந்த ஏர் பபிள்ஸ் போய் நல்லா ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷ் வரும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து செகண்ட் லேயரும் போட்டுட்டேன். ஓகேவா, எதுக்காக நான் க்ரீமை கொஞ்சம் வந்து அந்த கேக்கோடைய எந்த சைஸ் 1 சென்டிமீட்டர் எடுக்கிறோன்னா அதே 1 சென்டிமீட்டருக்கு நான் வந்து இந்த விப்படி க்ரீமை போடுறேன். ரீசன் வந்து நான் 2 லேயர் கேக் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால். ஓகே, நடுவில் டார்க் காம்பவுண்ட் சிப்ஸ், இது வந்து ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கலாம். இல்லைன்னா சாக்லேட் கனாஷ் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம், எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது பாட்டம் பார்ட் தான் மேலே வரணும். ஓகேங்களா, ஏன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து க்ளீனாக இருக்கும், நமக்கு இந்த கேக் க்ரம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு அடுத்தது நான் கேக் ரிங்கும் போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி கேக் ரிங் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் கேக் ரிங்ஸ் வச்சு பண்ணுறது உங்களுக்கு பார்த்துருப்பேன். அதாவது இந்த பைப்பிங் போடாமல் கேக் ரிங்லேயே வச்சுட்டு க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஈவனாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எப்போவுமே இந்த பாட்டம் பார்ட் மேலே வரும்போது அது கொஞ்சம் அந்த இது வந்து ஹெவியாக இருக்கும், அதனால நம்ம சுகர் சிரப் வந்து டக்குன்னு உள்ளே இறங்காது, வழிஞ்சிட்டு போகும். அதுக்காக இந்த ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் குத்திட்டு அதுக்கப்புறம் சுகர் சிரப் போட்டிங்கன்னா ஈஸியாக டக்குன்னு வந்து நம்ம ஸ்பஞ்சஸ் வந்து சோக் ஆகும். ஓகேவா, இப்போது நீங்கள் கேக்ஸ் எதனா பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஃபைனலாக ரிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கேக்கை வந்து கரெக்டாக சென்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, ஏன்னா ரிங்கு கூடயே நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்கள் கேக்கில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். பட் பிகினர்ஸ்க்காக இருக்கும்போது கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கன்னா ஈஸியாக நாங்கள் ஸ்பேச்சுலாலே மூவ் பண்ணுவோம். ஓகேங்களா, பட் பிகினர்ஸ்க்கு அது வராது. ஸோ இது மாதிரி ட்ரிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ண நீங்களே ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போது உங்கள் சுகர் சிரப் வந்து நல்லா இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா விட்டுடுங்க. இல்லை ஹார்டாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுதுன்னா நீங்கள் வந்து அகைன் கொஞ்சம் சுகர் சிரப் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய 2வது லேயர் இதுதான் கம்ப்ளீட் லேயர். ஸோ எப்போவுமே மேலே டாப் லேயருக்கு ஃபில்லிங்ஸ் வெறும் வந்து க்ரீம் தான் போடுவோம், ஃபில்லிங்ஸ் போட மாட்டோம். ஃபில்லிங்ஸ்னால் இந்த அடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணுற சாக்லேட் கனாஷோ இல்லை காம்பவுண்டு சிப்ஸு அந்த சாக்கோ சிப்ஸ்லாம் போட மாட்டோம். அதே மாதிரி ஃபைனல் கோட் வந்து மேலே டாப் லேயரில் தின்னாக தான் நீங்கள் வந்து க்ரீமை அப்ளை பண்ணணும், ஒரு தின் கோட்டு, அவ்வளோதான். ஓகேவா, அதை பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நான் பண்ணலை, ரீசன் என்னென்னா இது பிகினர்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்போ இதை பண்ணிவிட்டு இந்த தின் லேயர் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் ரிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஒரு 1/2 hour செட் பண்ணி எடுங்க. க்ரம் கோட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃபைனலாக நீங்கள் சுற்றி க்ரீம் போடுற மாதிரி இருந்தீங்கன்னா, ஓகேங்களா, பேஸ்ட்ரீஸில் வந்து உங்களுடைய விருப்பம் தான், சுற்றியும் நீங்கள் க்ரீம் போடலாம், இல்லை வந்து மேலே மட்டும் க்ரீம் போட்டு அப்படியே கட் பண்ணலாம். ஏன்னா பேஸ்ட்ரீஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது உங்களுடைய ஆப்ஷனல் தான். சுற்றி க்ரீம் போடுற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா இதை அப்படியே எடுத்துகிட்டு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் க்ரம் கோட்டு கம்பல்சரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக க்ரீம் போட்டு நல்லா ஸ்மூத்தாக நல்லா அப்போ தான் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு அந்த க்ரம்ஸ் உங்களை வந்து எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகேங்களா, எப்போவுமே நீங்கள் பண்ணுற விப்டு க்ரீமை ஒரு 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. 2ன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு 1/4 ஒன்றும் அதுக்கப்புறம் வந்து 3/4 ஒன்று எடுத்துக்கோங்க. 1/4 உள்ள 2 லேயருக்கும் 3/4 ஃபைனல் ஸ்மூத்தனிங்கும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பேச்சுலா இந்த வந்து இதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் நான் பிகினர்ஸ்க்கு சொல்கிறது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்களுக்கு தெரியும் அந்த ஸ்பேச்சுலா எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி க்ளீன் பண்ணணும்னு. ஓகேங்களா, நாங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் க்ளீன் பண்ணிவிட்டு கூட எடுத்து ஈஸியாக பண்ணிடுவோம். நான் வந்து க்ரம் கோட் பண்ணலை. ஓகேவா, ஸோ க்ரம் கோட் பண்ணல, தின் லேயர் பண்ணிவிட்டேன். இதுக்கு மேலே நான் வந்து ஸ்மூத் பண்ணுறதுக்கு அவுட்டர் கோட் கொடுத்துட்ருக்கேன். அவுட்டர் கோட்டில் வந்து தேவையான க்ரீம் போட்டுட்டு நான் அதுக்கப்புறம் ரிங்கை எடுத்துப்பேன். ஓகேங்களா, இதுவுமே உங்கள் ஃப்ரெஷருக்கு பிகினர்ஸ்க்கு வந்து இதுவுமே ஈஸியாக இருக்கும். ஓகே, பட் க்ரம் கோட் கொடுக்கும்போது ரிங்கை எடுத்துகிட்டு தான் கொடுக்கணும். ரிங்கோட வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணிவிட்டு எடுக்கலான்னு எடுத்திங்கன்னா அந்த ரிங்கில் இருக்க க்ரம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் மேலே போடும்போது அதில் வந்து விழுந்துடும். ஓகேங்களா, அதனால் இதை நல்லா பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இவ்வளவு தான். ஓகே, ஸோ மேலே அவ்வளோதான் கொடுக்க போகிறேன். ஸோ இது பேஸ்ட்ரீஸுன்றதுனால அதே மாதிரி ஃபைனலாக வந்து தண்ணியில் வச்சு நல்லா அழகாக வந்து எதனா குட்டி குட்டி ஏர் பபிள்ஸ் இருந்தால் அதெல்லாம் எடுத்துட்டு ஸ்மூத் பண்ணிக்கிறேன். உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது எவ்வளோ ஸ்மூத்தாக வருது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்புறம் உங்களோட ஸ்பேச்சுலா வச்சு இந்த சைட்லலாம் வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக எடுக்கலாம். எடுக்கும்போது பொறுமையாக எடுங்க. ஓகேவா, இப்போ நான் வந்து
எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுனால தான் நான் இப்படி எடுக்கிறேன். பட் பிகினர்ஸாலையும் எடுக்க முடியாதுன்னு சொல்ல வரல. உங்களால் முடியும்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். மேலே அவுட்டர் கோட் கொடுத்துட்டு பொறுமையாக ரிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் அவசரப்பட்டு பிகினர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன மாட்டிச்சான்னு கையை வில்ல விட்டிங்கன்னா அந்த க்ரம்ஸ் எல்லாம் அதில் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு சைடில் வந்து எப்போவுமே ஸ்பேச்சுலாவில் எடுத்து பேக் அண்ட் ஃபோர்த் தான். ஓகே, 3 லேயர்ஸ் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே இருக்க லேயர் கொடுத்து கீழே தான் ஃபில் ஆகும். ஓகேவா? கீழே தான் ஃபில் ஆகுது, மேலே ஃபில் ஆகலன்னு நினச்சிலாம் இது பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு கீழே நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பேக் அண்ட் ஃபோர்த் கொடுக்கணும். எப்போவுமே ஸ்பேச்சுலா உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். ஓகேங்களா? உங்கள் கண்ட்ரோல்னால் என்னென்னா, உங்களோட ஸ்பேச்சுலா எந்த காரணத்துக்கு கொண்டோ அழுத்தி நீங்கள் அந்த கேக்கில் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா உள்ளே போய் கேக் ஸ்பஞ்சில் பட்டுச்சுன்னா க்ரம்ஸ் வெளியில் வர ஆரம்பிக்கும். அதுவும் நம்ம சோப் பண்ணி க்ரீம்ஸ் எல்லாம் போடும்போது அப்படியே கட் ஆகிட்டு கூட உங்கள் ஸ்பேச்சுலாவில் ஒட்டிட்டு அப்படியே டக்குன்னு வெளியில் வந்துடும். ஓகேங்களா? அதனால் அந்த கேக்கில் படாமல் நீங்கள் வந்து இந்த க்ரீம் அப்ளை பண்ணணும். அப்போ உங்கள் ஸ்பேச்சுலா உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். ஓகேங்களா? அதை தான் நான் கண்ட்ரோலுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, மற்றபடி நீங்கள் கேக்கு இந்த க்ரீம் வந்து ஈவனாக இல்லாமல் இஷ்டத்துக்கு பண்ணால் கூட ஃபைனலாக நம்ம வந்து கேக் கார்ட் வச்சு நம்ம ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் 3 லேயர் கொடுத்தீங்கன்னா கீழே தான் முடிஞ்சிருக்கும். ஸோ இன்னொரு 3 லேயர் கொடுக்கும்போது ஹைட்டாக இருக்கும்போது மேலேயும் நீங்கள் இதே மாதிரி எடுத்து ஒரு ரொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா க்ளீன் ஆகிடும். ஓகே, ப்ரீவியஸ் இதில் நான் போட்டிருந்தேன் எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதுலேயே நான் எதெல்லாம் கேப் விட்டுருக்கோ அங்கே ஃபில் பண்ணிக்கிறேன். அது மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நீங்கள் கேக் கார்ட்லேயோ இல்லை வந்து அந்த பிளாஸ்டிக்கு கார்டு எல்லாமே இருக்குது, எதில் வேணுமோ கேக் ஸ்மூத்தர்னு சொல்லுவாங்க, அதில் நீங்கள் வச்சு ஸ்மூத் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நம்மளுடைய சைடை இன்றைக்கி நான் கேக் கார்டு தான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட்டு ஓகேங்களா, இப்படி வச்சுட்டு என்னோட இது பாருங்கள் நான் எப்படி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கேக் கார்டோட பொசிஷனு இவ்வளோதான். ஓகே, இதில் என்ன ஒரு இதுனா, நீங்கள் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? லைட்டாக வச்சு சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து ஸ்மூத் ஆகும். இப்போது நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ இந்த கேக் நீங்கள் வந்து சுற்றும் போதே உங்ககிட்ட வந்து இந்த கார்டில் வந்து கொஞ்சம் க்ரீம் கலெக்ட் ஆகும். இப்போது இந்த சைடு இப்போ நான் எக்ஸ்ட்ராஸ் போடுறேன் இல்லையா, அதில் நிறைய க்ரீம் இருந்துச்சுன்னா அந்த சைடு வரும்போது என்னோட கேக் கார்டை வந்து அப்படியே கேக் பக்கமாக திருப்பிடுவேன். அப்போது அதில் இருக்க க்ரீமே அதை ஃபில் பண்ணிடும். ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இனிமேல் வர வீடியோஸில் அந்த மாதிரி இருந்ததுனாலும் நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். ஓகேங்களா? இதுலேயும் நான் காட்டுறேன். இப்போ எங்கெல்லாம் வந்து கேப் இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. திரும்ப வந்து ஃபுல்லாக வந்து க்ரீமை அப்ளை பண்ணாதீங்க. ரொம்ப ஹெவி க்ரீம் பண்ண வேண்டாம். ஓகேவா? திரும்ப அதே கேக் கார்டு தான். இப்போ பாருங்கள் அதே பொசிஷனில் பிடிப்பேன் நான். இப்போ சப்போஸ் எங்கன்னா கேப் வருதுன்னா என்னோட கேக் கார்டை வந்து நான் அப்படியே ஸ்லைடாக கேக் சைடாக அப்படியே திருப்புவேன். ஓகேங்களா? அப்போ திருப்பும்போது அது அப்படியே ஃபில் ஆகும் அந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுடைய இது வந்து நல்லா இதுவாயிடுச்சு பாருங்க. அப்படி வச்சு இப்போ நான் தடவினேன் பார்த்தீங்களா, அந்த ஃபில் ஆன இடத்துல அந்த மாதிரி தான் தடவணும். ஓகேவா? இப்படியே நான் நார்மலாக அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த கேக் க்ரீமும் வந்து எக்ஸ்ட்ரா க்ரீம் நம்ம கார்டில் கலெக்ட் ஆகும். எந்த இடத்துல நமக்கு ஏர் பபிள்ஸ் இருக்கோ அந்த இடத்துல இப்படி லைட்டாக அந்த கேக்கில் சாச்சாப்பில் என்னோட கார்டு வந்து உங்களுக்கு மாறுற பொசிஷன் உங்களுக்கு தெரியும். அந்த இடம் பண்ணும்போது இந்த கேக் கார்டில் இருக்க க்ரீம் போயிட்டு அதில் அப்ளை ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறோம் அது. ஓகேவா? இல்லைன்னா வந்து எதுக்கு நம்ம அத்தனை தூரம் சுற்ற போகிறோம்? இவ்வளோதான் சுற்றி அந்த எந்த கேப்பும் இல்லாமல் வரணும். அதுக்காக தான் பண்ணுறது. ஓகே, இப்போ நான் கேக் கார்டில் பார்த்தீங்கன்னா க்ரீமே கம்மியாக தான் கலெக்ட் ஆகிருக்குது. ஓகே, அதனால் வந்து நான் திரும்ப வந்து என்னென்ன பேலன்ஸ் இருக்குதோ அதை வச்சு நல்லா இப்போ பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளவுதான். ஓகேங்களா? முடிஞ்சிருச்சு நம்மளுடைய இது பேஸ்ட்ரிஸ்க்கு இது போதும். நெக்ஸ்ட்டு வந்து மேலே வந்து கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மேலே ஃபுல்லாக ஏதாவது மாடல்ஸ் ஏதாவது நிறைய டெக்கரேஷன் கொடுப்பீங்க, அதுக்கு மேலே ஹைட்டாக வரும்னா நீங்கள் இதை விட்டுடலாம். இப்படி தான் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இது அப்படியே அமுக்கக்கூடாது. எது மேலே ஏறிக்கிட்டு இருக்கோ அதை அப்படியே லைட்டாக எடுத்து இந்த மாதிரி கார்டில் வந்து கொடுத்துட்டே வந்துடுங்க. ஃபைனலாக நம்ம வந்து தண்ணி போட்டு, அதாவது தண்ணினா ஸ்பேச்சுலாவை வந்து தண்ணியில் டிப் பண்ணி ஒரு ஸ்மூத்தாக ஒரு இதை கொடுத்துடலாம். இப்போது தண்ணியில் தொட்டுட்டேன். நல்லா பாருங்கள், நான் வெறும் ஸ்மூத் பண்ணுறேன். திரும்ப வந்து மேலே நான் வந்து கரெக்ட்லாம் பண்ணலை. ஓகேங்களா? கரெக்ஷன் பண்ணோன்னா என்ன ஆகும்னா இந்த க்ரீம் வந்து வெளியில் அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். திரும்ப சைடில் பண்ணணும், திரும்ப மேலே க்ளீன் பண்ணணும், சைடில் பண்ணணும், மேலே பண்ணணும். இதெல்லாம் இந்த செலிப்ரேஷன் கேக்ஸுக்கு ஓகே, பேஸ்ட்ரீஸுக்கு தேவை கிடையாது.
இப்போ வந்து கோம்பு எடுத்திருக்கேன். என்ன கோம்புனா நல்லா பெரிய டீத் இருக்கிற மாதிரி கோம்பு. இதில் சைஸ் இருக்குது, சின்னது, மிடில், இந்த மாதிரி பெருசுன்னு. நான் பெருசு தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த கோம்பை வந்து லைட்டாக டச் பண்ணி உங்கள் க்ரீமில் மட்டும் படுற மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். அழுத்தி வச்சு பண்ணாதீங்க. ஓகேவா? அதே மாதிரி இது ஒரு தடவை ரொட்டேட் பண்ணுமா, ஆரம்பித்த இடத்துல முடிக்கணுமானா கிடையாது. நீங்கள் ஒரு 4 தடவை கூட ரொட்டேட் பண்ணிக்கலாம். உங்கள் கண்ணில் வந்து அந்த கோடு நல்லா விசிபிளாக எல்லா சைடும் தெரியிற வரைக்கும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கேக்கை வந்து 1 hour வந்து நான் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துகிட்டு தான் ஃபைனலாக வந்து நம்ம இதுக்கு கார்னிஷிங்கு, இதுக்கு இந்த பேஸ்ட்ரியை இன்னும் நல்லா பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த கேக் வந்து ஃப்ரிட்ஜுக்கு போகுது 1 hour. ஓகே, இப்போ வந்து கேக் வந்து ஃப்ரிட்ஜில் செட் ஆகிட்டுருக்கு. மேலே வந்து சாக்லேட்டில் நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ணுறதுக்காக நான் ஒரு சின்ன OHP ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இப்படி சின்னதாக கட் பண்ணி என்னுடைய பேக்கிங் ட்ரே, அதாவது குக்கி ட்ரே இருக்குல்ல, அதுக்கு பேக் சைடில் ஒரு செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு இந்த ஷேப்பில் வந்து இப்போது நீங்கள் ஏசி போட்டுகிட்டே இருக்கிறதா இருந்தால் இதில் ஒட்ட வேணாம். நம்மளோட கிச்சன் இந்த பிளாட்ஃபார்ம்லேயே வந்து எதில் பண்ணுறோமோ அதிலே ஸ்டிக் பண்ணிவிட்டு பண்ணலாம். பட் நான் வந்து ஏசி போடலை, அதனால் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். இப்போது டார்க் சாக்லேட் இருக்குல்ல, கனாஷ் கிடையாது, சாக்லேட். ஓகேங்களா? அதை மெல்ட் பண்ணிக்கோங்க. மெல்ட் பண்ணி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் லைட் திக்காக பண்ணிக்கோங்க, இல்லைன்னா டப்புன்னு உடஞ்சிரும் நம்ம எடுக்கும்போது. ஓகேவா? பட் இப்போது என்கிட்ட இருக்கிற நான் வந்து ஒரு 50 கிராம் தான் மெல்ட் பண்ணேன். ஸோ அதில் எவ்வளோ பண்ண முடியுதோ அவ்வளோதான் பண்ணுறேன். ஏன்னா இது வீடியோன்றதுக்காக. இதே வந்து நம்ம ஆர்டர்ஸ்லாம் கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட போய் சேர்ற வரைக்கும் அந்த சாக்லேட் நல்லா அழகாக இருக்கணுன்றதுக்காக அப்போ கொஞ்சம் திக் கோட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போது நம்ம ஏசி இல்லை, நான் பண்ணுற இடத்துல ஏசி இல்லை, எனக்கு பெட்ரூமில் ஏசி இல்லை, எதில் நான் ஏசி போடலைன்றவங்க, ஏன்னா இது ஒரு 10 பீஸ்க்காக நம்ம ஏசி எல்லாம் ஆன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த டின்னை வந்து உங்களோட ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா, ஃப்ரிட்ஜை திறந்துக்கோங்க. திறந்து அந்த மூட கூட வேண்டாம் வச்சு, அந்த ஃப்ரிட்ஜ் டோரை பார்த்த மாதிரி இது ஸ்டிக் பண்ணியிருக்கோம்ல, இந்த சைடு திருப்பி ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் வைங்க. இது கையில் ஒட்டாமல் வந்த உடனே திரும்ப நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? எடுத்துகிட்டு வந்து அதுக்கு தேவையான சைஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன், என் கையில் ஒட்டவே இல்லை. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பு பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஸ்கொயர் ஷேப் வந்து உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ OHP ஷீட் எல்லாம் வந்து தள்ளி இருக்குது. நான் இப்போ வந்து ஏன்னா நம்ம திரும்பவும் நான் ஃப்ரிட்ஜில் செட் பண்ண போகிறேன். நம்ம வந்து வேணும்னா நீங்கள் அதை இப்போ ஸ்டிக் பண்ணியிருக்கிறத இப்போவே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் நான் அதான் சொல்கிறேன்ல, நான் வீடியோ பண்ணுறதுனால இப்போ அதெல்லாம் வந்து நான் பண்ணிகிட்டு இல்லை. அப்படியே கட் பண்ணி திரும்ப ஃப்ரிட்ஜில் 15 மினிட்ஸ் செட் பண்ணி எடுத்தோன்னா நம்மளுடைய அந்த சாக்லேட் கார்னிஷிங் வந்து ரெடி ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போது இது பண்ணியாச்சு. அகெயின் வந்து இப்போது இந்த சைடு திருப்பி ஒரு 3 ஸ்கொயராக போட்டுக்கலாம். அதுதான் நான் சொன்ன மாதிரி, உங்களுக்கு ஸ்கொயர் வேணால் ஸ்கொயர், ரெக்டாங்கிள் வேணால் ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் வேணால் ட்ரையாங்கிள். ஓகே, ஏற்கனவே நான் ஒரு வந்து சாக்லேட் கார்னிஷிங் எப்படி பண்ணணுன்ற வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். அதில் சாக்லேட்ஸ் வச்சு இந்த மாதிரி இந்த சாக்லேட் டாப்பர்ஸ்லாம் பண்ணுறாங்களே, கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க, ட்ரையாங்கிள் ஷேப்பு, அப்புறம் ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், ரவுண்டு, அப்புறம் டிசைன்ஸு, அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்றது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன், சாக்லேட் கார்னிஷிங் சொல்லிட்டு. நான் அதை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பாருங்க. இப்போ நான் 3 கோடு போட்டுட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு 3 லேயர் வந்திருக்குது. இதுக்கு நடுவில் நம்மளுடைய நாசல் இருக்குல்ல, ரவுண்டாக ஜஸ்ட் அதை ப்ரெஸ் மட்டும் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண வேண்டாம். இப்போ இது இன்னும் செட் ஆகலை, ஆஃப் செட்டிங்கில் தான் இருக்குது இந்த சாக்லேட்டு. ஓகே, டக்குன்னு பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் அப்படியே இந்த ட்ரேவை வச்சுடுங்க. ஒரு 15 நிமிஷம் ஆகட்டும். ஓகே, இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இதை நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இதை பொறுமையாக எடுத்து நம்ம ஃபைனலாக வந்து கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பிகினராக இருக்கும்போது, இல்லை எனக்கு அது கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி சாக்லேட் ஷீட்டுன்னு விற்குது, கார்னிஷிங் ஷீட்டுன்னே விற்குது. இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டில் தான் வரும், PVCயில் வராது. பட் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இதில் இப்போ நான் எப்படி தின்னாக பண்ணுறேனோ அதே மாதிரி தின்னாக தான் இதில் வரும்.
நீங்கள் இதை டீமோல்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அப்படியே கட்டாய் சம்டைம்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ இதில் எட்டு இருக்குதுன்னா இதில் 5 தான் நமக்கு கரெக்டாக வரும், 3 வந்து உடஞ்சி தான் வரும். பட்டு பரவாயில்ல, பிகினர்ஸுன்ற போது நீங்கள் இந்த ஷீட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஃபேன் மாடல் வருது, அப்புறம் இந்த சன் மாதிரி, அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள், ஸ்கொயரு, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வருது. உங்களுக்கு எந்த ஷேப்ஸ் வேணுமோ அதை வாங்கி கூட இந்த மாதிரி சாக்லேட் கார்னிஷிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் ஆனால் பொறுமையாக எடுக்கணும். ஏன்னா இது நம்ம ரொம்ப தின்னாக இருக்கும்போது இது அந்த ஒரு ஓரம் தானே கட்டாயி வருது, அப்படி எடுக்கும்போது டப்புன்னு உடஞ்சிரும். அதுதான் ஒன்று. ஓகே, பட் இந்த மாதிரி ஷீட்டில் பண்ணும்போது நான் இதுக்கு முன்னாடி பண்ணலையா, நமக்கு கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் வரும். பட் அதுவுமே நான் இன்னைக்கு தின்னாக பண்ணியிருக்கேன். நான் அந்த மாதிரி ஷீட்டில் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் இன்னொரு லேயர் திக்காக கொடுப்பேன் நான். ஓகேங்களா, கொடுத்து அதை வந்து ஆஃப் செட் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் 15 மினிட்ஸ் செட் பண்ணிவிட்டு அதை நான் எடுத்துருவேன். ஓகேவா, அதே மாதிரி இந்த செட் பண்ணி இந்த கட்டாயி வர்றதெல்லாம் வந்து அப்படியே எடுத்து சேவ் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டுக்காங்க. எந்த ஷேப்பில் உங்களுக்கு உடஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம வேறு எதுக்காச்சும் கார்னிஷிங்க்கு அது யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு நல்லா யூஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போ நம்மளுடைய கேக் வந்து 1 hour ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு மேலே நான் வந்து சாக்லேட் சிரப்பு எது வேணாலும் எடுத்துக்கலாம். சாக்லேட் கனாஷை வந்து இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை வெறும் சாக்லேட் எடுத்துக்கலாம். நான் வந்து ஹெர்ஷீஸ் உடைய சாக்லேட் சிரப் இருக்கு இல்லையா, அதில் வந்து அது வந்து இப்போ நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வாட்டர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு தின் கன்சிஸ்டன்சியில் வரும். இது மாதிரி ஃபோர்க்கில் எடுத்து தெளிச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் உங்களோட நம்ம கை இருக்கு இல்லையா, நம்ம கையில் வச்சு இப்படி ஜஸ்ட் இந்த மாதிரி தெளிப்போம்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் தெளிச்சுக்கலாம். இது வந்து டெக்கரேஷன் பார்ட். எப்போவுமே நான் சொல்கிறது தான், டெக்கரேஷன் பார்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு வேறு மாதிரி தோணுச்சுனாலும் பண்ணலாம். ஸோ எனக்கு என்ன தோணுது நான் செய்கிறேன். இதை விட உங்களுக்கு இன்னும் க்ரியேட்டிவிட்டி நல்லா இருக்கும் சில பேருக்கு இல்லையா, ஸோ அவங்க இதை விட இன்னும் பெட்டராக இன்னும் கூட நீங்கள் நிறைய யோசிச்சு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணுறேன். உங்களுக்கு இதை விட வேறு மாதிரி டெக்கரேஷன் பண்ணால் நல்லா இருக்கும்னா நீங்கள் தாராளமாக போகலாம். ஓகே, நம்ம கேக் ரெடி பண்ணுற வரைக்கும் தான் வந்து மெத்தடு நான் சொல்லி கொடுக்குறது. இந்த டெக்கரேஷன் பார்ட்டுன்றது உங்களுடையது தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து 8 பீஸாக கட் பண்ண போகிறேன். இதை 8ஆவோ இல்லை 12ஆவோ உங்களுடைய விருப்பம், நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ பொசிஷன் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் நைஃபை வைங்க. ஓகேவா, ஏன்னா இது ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்தது, அப்படியே டக்குன்னு வந்து அந்த கோடு விழுந்துடும். ஓகே, ஒரு தடவை நீ கட் பண்ணி கீழ் வழியாக தான் அந்த நைஃபை வெளியில் எடுக்கணும். அதே மாதிரி துடைக்கணும், உங்களோட நைஃபை துடைச்சிட்டு தான் நெக்ஸ்ட்டு கட்டிங்கில் நீங்கள் வந்து கரெக்டாக கட் பண்ணணும். ஸோ நான் இப்போதைக்கு 8 மட்டும் போட்டுக்கிறேன். நான் 12 தான் நார்மலாக போடுவேன். ஓகே, பட் ஆனால் இப்போ நான் வீடியோக்காக 8 பீசஸ் போட்டுக்கிறேன். ஓகே, எப்போவுமே 8 பீசஸ் தான் வந்து கரெக்டாகவும் வரும். 12 பீசஸ்ஸு இப்போது நார்மலாக 8லேருந்து 12ன்றது நமக்கு கரெக்டாக ஈவனாக வராது. பட் 8 நம்ம டபுளாக 16 போடும்போது என்ன ஆகும்னா கரெக்டாக வரும். பட் ஆனால் என்னென்னா உங்களுக்கு ரொம்ப மெலிசாக வரும். அந்த மாதிரி தான் கடையில் விற்பாங்க. பட் ஓகே, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது எடுத்த உடனே அவ்வளோ மெலிசாக போகாதீங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஸ்ட்ரி பேஸ்ன்னு விற்கும். ஓகேங்களா, இது மாதிரி ட்ரையாங்கிளில் விற்கும், இல்லை வந்து ரெக்டாங்கிள், ரவுண்டு, ஸ்கொயருன்னு இந்த மாதிரி கேக் பேஸ் விற்கும். இந்த கேக் பேஸை நீங்கள் தயவுசெய்து எசன்ஸ் மார்ட்டில் வாங்குங்க, ஆன்லைனில் வாங்காதீங்க, ரொம்ப காஸ்ட்லி. ஓகே, இப்போ நீங்கள் சாக்லேட்டை வந்து எந்த சைடு வைக்க போகிறீங்களோ அந்த சைடு வந்து ஜஸ்ட்டு ஒரு ஏதாவது ஒரு டிசைனோ இல்லை சும்மா கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா, நான் வந்து ஃப்ரண்ட்டில் அந்த இது முடியுது இல்லையா கோன், அந்த ட்ரையாங்கிள் கார்னர், அந்த கார்னரில் நான் வந்து வைக்கிறதுக்கு இப்படி வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ சில பீசஸ் மெலிசாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ரவுண்ட் போட்டுக்கோங்க. ஓகே, பட் நீங்கள் வந்து சேல் பண்ண போகிறீங்கன்னா கரெக்டாக ஈவனாக வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளவுதான். இது வந்து இந்த க்ரீம் வந்து நம்ம இதுக்கு அப்ளை பண்ணோம் இல்லையா, அதனுடைய பேலன்ஸ் க்ரீமை ரோசட் நாசலில் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம வந்து சாக்லேட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம இப்போ இதுக்கு சாக்லேட் கார்னிஷிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இப்படி தான் செட் பண்ணி வந்திருக்கோம். ஓகேவா, பட் இது ரொம்ப தின்னாக இருக்குது. நம்ம ஏசி போட்டோன்னா பிரச்சனை இல்லை, இது அப்படியே நிற்கும், ஹோல்டாகி நிற்கும். ஏசி இல்லைன்னா சீக்கிரம் மெல்ட் ஆகி அப்படியே வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஜஸ்ட்டு நான் வந்து ஒன்று எடுத்து காட்டுறேன். இப்படி எடுக்கிறீங்களா, இது எடுத்திங்கன்னா இந்த சென்டர் பார்ட் வந்துருச்சு பாருங்க. எப்போவுமே கீழே இருக்க பார்ட்டில் தான் உங்களுக்கு ஷைனிங் கிடைக்கும். ஓகேவா, ஸோ அதை தான் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து உங்களை பார்த்தா மாதிரி இருக்கணும்.
ஸோ இந்த மாதிரி தான் வைக்கணும். பட் நான் சொன்ன மாதிரி தான், நான் ஏசி எதுவும் போடாததுனால நம்ம இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து பிளேட்டர்லலாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து இந்த கார்னிஷிங்கை நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நான் வந்து இந்த மாதிரி ஸ்பேச்சுலா, நீங்கள் வந்து பிகினர்னால் இந்த மாதிரி ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு மேலே எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி நான் ஜஸ்ட் என்ன செக் பண்ணுறேன்னா, இந்த பிளேட்டில் வந்து இந்த பேஸ்ட்ரிஸ் நிற்குமான்னு தான் செக் பண்ணுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி பிளேட்டரில் மாற்றலைன்னா அதெல்லாம் செக் பண்ண வேண்டாம். ஓகேவா? இப்போது நான் ஒரு விரலை வந்து டச் பண்ணிட்டு தான் இதை வந்து எடுக்கிறேன். ஓகேவா? இல்லைன்னா நெக்ஸ்ட் இது ஒட்டிட்டு வரப்போகுதுன்னு. உங்கள் விரல் நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது அந்த கேக் ஸ்பாஞ்சில் தான் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். ஓகேங்களா? க்ரீமில் ஹோல்ட் பண்ணக்கூடாது. உங்கள் விரல் நான் வச்சேன் இல்லையா உள்ளே, இப்போ விரல், அந்த விரல் வந்து அந்த கேக் ஸ்பஞ்சை ஹோல்ட் பண்ணணும். ஓகே, இதுதான் நம்மளுடைய சாக்லேட் பேஸ்ட்ரி. பார்க்குறங்க எவ்வளோ அழகாக ஈவனாக, பார்க்கறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குன்னு. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நான் பிளேட்டரில் மாற்றிட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அவ்வளோதான், இது எல்லாத்தையுமே நான் வந்து மாற்றிட்டேன். இப்போ டக்கு நம்ம சாக்லேட் கார்னிஷிங் பண்ணிடலாம். ஓகே, மொத்தம் இதில் பீஸ் பார்த்தீங்கன்னா 7 இருக்கும். 1 வந்து நான் தனி பிளேட்டரில் வச்சுருக்கேன். ஓகேவா? இதுக்கு மேலே வந்து நான் ஃபஸ்ட்டு 1 வச்சு காட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி தான், இது மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் வச்சுக்கலாம். இப்போது எல்லாத்துலேயும் இதே மாதிரி வச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல கொஞ்சமாக வைக்கிறேன். இது எதுக்கு வைக்கிறேன் இந்த க்ரீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நடுவில் கட் பண்ணோம் இல்லையா அந்த ரவுண்டாக இருக்கிறத, ஸோ அதையும் வேஸ்ட் பண்ணாமல் இதுக்கு மேலே அதை வைக்கிறதுக்காக நான் இதை வந்து க்ரீம் வைக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட்டு வந்து அந்த ரவுண்டாக இருந்தது இருக்கு இல்லையா, அந்த ரவுண்டை எடுத்து அப்படி வச்சுடுங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே. ஓகே, ஸோ இவ்வளோதான் சாக்லேட் கார்னிஷிங்கு. ஸோ முடிஞ்சிருச்சு நம்மளுடைய சாக்லேட் மவுசி பேஸ்ட்ரி. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே, ஸோ நான் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பண்ணி சேலுக்கு பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ பாக்ஸிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிவிசி பாக்ஸஸ்ஸு நிறைய இருக்குது நம்மளோட எஸ்என்ஸ் ஸ்மார்ட்டில். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் பிவிசி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ கிட்ட ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய சாக்லேட் மவுசி பேஸ்ட்ரி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.